எங்கள் வீட்டு ஸ்டைலில் த ஆத்தென்டிக் பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பர்ஃபெக்ட் பிரியாணிக்கு வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மட்டன் வாங்கும்போது ஃப்ரண்ட் பீஸு, கழுத்து அண்ட் மார்கண்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஜூஸி அண்ட் சாஃப்டாக இருக்கும் பிரியாணியில். இன்றைக்கி 2 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறோம். அதுக்கு 2 கிலோ மட்டன் போட்டிருக்கோம். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், உப்பு, தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம விசில் வைக்க போகிறோம். மட்டன் சாஃப்டாக இருந்தனால 3 விசில்லே நல்லா வெந்துருச்சு. 2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, 2 கட்டு புதினா, ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி, 15 போல் பச்சை மிளகா எல்லாத்தையுமே நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை கட் பண்ணாதீங்க. மட்டன் பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் 400 ml கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டாக 100 grams கீ ஆட் பண்ணிவிடுவோம். மீடியம் சைஸில் பட்டை ஒரு 15, ஏலக்காய் 10 அண்ட் லவங்கம் 10. எண்ணெய் சூடானதும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் மட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக வதக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குனா போதும். ரொம்ப டார்க் ஆக்கிட்டிங்கன்னா பிரியாணியும் உங்களுக்கு டார்க் ஆகிடும் அண்ட் கசப்பு தன்மை வரும். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். ரெண்டும் சேர்த்து நம்ம 100 grams இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதும் ஒரு 1/2 minute அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம அதில் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ கலர் நல்லா கிடைக்கணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிலே போட்டு அதை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க புதினா அண்ட் கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஆட் பண்ணிடலாம். பேர் பச்சை மிளகா ரொம்ப கம்மியாக போட்டுட்டு இந்த மிளகாத்தூள் அதிகமாக போடுவாங்க. பட் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது பச்சை மிளகாவோட எசன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரேவி மாதிரி உங்களுக்கு வதங்கி வரணும். நிறைய பேர் பிரியாணி குக்கரில் தான் செஞ்சிட்ருக்கீங்க. பட் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் டேஸ்ட்டில். அதுக்கப்புறம் நம்ம தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 பாக்கெட் தயிர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பிரியாணிக்கு கொஞ்சம் புளிச்ச தயிராக இருக்கணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த புளிப்பு டேஸ்ட்டு கொண்டு வரது தக்காளி, தயிர் அண்ட் லெமன் தான். டேங்கியாக நல்லாயிருக்கும். வேக வச்ச மட்டனை வாட்டரை தனியாக எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு 1:2 ரேஷியோவில் தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். பட் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சாப்பாடு உதிரி உதிரியாக நல்லா வெந்து வரும். இந்த தண்ணி மெஷர் பண்ணும்போதே நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிவிடுவோம். இந்த தண்ணியில் ஒரு ஃபுல் லெமன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, புளிப்பு, காரம் 3மே செக் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி உப்பு, புளிப்பு, காரம் 3மே செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கரெக்டாக இருக்கும். 100 gram நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ட்ரெயின் ஆனதும் நம்ம தம்மில் வச்சிடலாம். 20 minutes தம் போடுவோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். ரொம்ப கிளறாமல் கொஞ்சம் அடியிலிருந்து மேலே பீசஸ்லாம் கொண்டு வந்துட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன்.